இந்த லூசி ட்ரீம் வந்து இப்ப நீங்க அந்த ட்ரீம் காணும்போது அந்த ட்ரீம்ல வந்து நீங்க நினைச்ச மாதிரி எந்த இடத்துக்கு வேணா போகலாம், எந்த இடத்த வேணா உருவாக்கலாம். இப்ப நீங்க சூப்பர்மேன் மாதிரி இங்க இருந்து ஹைட் மாதிரி ஜம்ப் பண்ணி அங்க போகணும்னா ஒரு ஜம்ப்ல உங்களால போக முடியும். நீங்க ஃபிளை பண்ணலாம், ஃபிளை பண்ணலாம். ஸோ நீங்க உங்களுக்கு என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ அதை வந்து அந்த ட்ரீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு உங்களோட மைண்ட் வந்து அதை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். டக்கு 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 நீங்க நினைக்கிறத பண்ணிட்டே இருக்கும். இப்படி அந்த ட்ரீம் வரும்போது இவங்கெல்லாம் வந்து அந்த ட்ரீம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினோட இருப்பாங்க. ரொம்ப தீவிரமா ரிசர்ச் பண்ணி அந்த கொஸ்டின்லேயே இருப்பாங்க. அந்த கொஸ்டினோட இந்த ட்ரீம்குள்ள போவாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அந்த ட்ரீம்ல உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து இவங்க வந்து நேரில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தாட்டோட போறாங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க போய் ட்ரீம்ல வந்து ஈஸியா பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த ட்ரீம் வந்து அவ்வளவு ட்ரீம்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த 1 ஹவர்ங்கிறது ட்ரீம் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ல உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அவ்வளவு ஸ்பீடா வந்து ட்ரீம் ஒர்க் ஆகுங்க. அவ்வளவு வந்து நீங்க கத்துப்பீங்க. ஸோ இந்த ட்ரீம் வச்சுதான் ஒரு கிரியேஷன்ஸா வந்து நிக்கோலா டெஸ்லால இருந்து இப்ப எடிசன்ல இருந்து எல்லாருமே இந்த ட்ரீம் தான் ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு டெக்னிக்ஸ் வந்து வச்சுக்காங்க. ஸோ இந்த மாதிரி கணித மேதை ராமானுஜன் சொல்லுவோம். ஸோ அவருக்கு கூட வந்து ஒரு நாள் நைட் அவர் தூங்கும் போது ஒரு ஈக்குவேஷன் வந்து அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி அவர் வந்து ட்ரீம்ல வந்து ஸோ அதை வந்து டே டைம்ல வந்து ஒரு ஈக்குவேஷன் அவர் கொடுத்துருவாரு. பாத்தீங்கன்னா அவர் வந்து மின்னல் தாக்குற மாதிரி அவரோட ஸ்டோரியில பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால கூட அவருக்கு இந்த மாதிரி ட்ரீம் வந்துருக்கும். ஸோ இந்த பென்சின் ட்ரீம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஆகஸ்ட் கால்குலே அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சார். வந்து கெமிஸ்ட்ரி ஓரியன்டா வரும். அவர் என்னன்னா ட்ரீம்ல சிமிலரா ட்ரீம்ல இருந்து கண்டுபிடிச்சாரு. என்னன்னா ஒரு ஸ்னேக் வந்து அதோட டைலே கடிக்கிற மாதிரி பார்த்தாரு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆன்சர்ஸா வரும். அது வந்து உங்களுக்கு வந்து உங்களால கணிக்க முடிஞ்சதா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரீம் வந்து. ஸோ மெயினா வந்து ட்ரீம்ல வந்து யாராவது புக்கை ரீட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல யாராவது டைம் பார்த்துட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நிறைய பேர் வந்து சொன்னது என்னன்னா புக்கை எதுவுமே ரீட் பண்ண முடியாது, டைம் வந்து ட்ரீம்ல இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. டைம் கிளாக் வந்து இருக்கும் ஆனா ஓடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது அப்படி ஓடுற மாதிரி பார்த்திருந்தாலும் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்க தெரியும். ஸோ இதுல வந்து டிமிட்ரி மேன்லிவ் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு தெரியும். இந்த பீரியாடிக் டேபிள் மொத்தமே வந்து அவரோட ட்ரீம்ல வந்ததான். ட்ரீம்ல வந்தது அதை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு. இத்தனை கனிமங்கள் இருக்கு, இவ்வளவு அட்டாமிக் நம்பர்ஸ் அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் 1 by 1 அதை வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து ஃபுல்லாவே அந்த எலிமெண்ட் இருக்கு. ஸோ அப்படின்னா அவ்வளவு எலிமெண்ட்ஸுமே வந்து ஒருத்தருக்கு ட்ரீம்ல வந்திருக்கு. ஸோ இன்னைக்குமே அதை வந்து மனப்பாடம் பண்ணி மக்கள் படிக்கல நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா அது அந்த விஷயமே வந்து ஒரு ட்ரீம்ல வந்துருக்கு. இந்த எலிசா ஹெவன் ஒருத்தருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ஸ்டிச்சிங் நம்ம டெய்லரிங் மிஷின் நீடிலா இருக்கு இல்லைங்க, அது வந்து கண்டுபிடிக்கிறது என்னன்னா ட்ரீம்ல வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீம் தான். என்னன்னா வந்து ஒரு பர்சன் வந்து ஈட்டி வச்சு ஒருத்தர் குத்தி அந்த ஈட்டி வெளியே வரும்போது இந்த மாதிரியான ட்ரீம் வந்து சிம்பிளா இது ஓரியன்டா வந்துருக்கு. அது வந்தப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுங்கிற ஒரு நாலேஜ் வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெயின் வந்து அப்நார்மலான ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும். இந்த ட்ரீம் வந்து எப்படி பண்றாங்கன்னா ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீமே வராது, ரொம்ப பிளாக் ஆகும். நான் அப்படியே போய் பேசுதான் எப்பயாவது தான் ட்ரீம் வரும். ஆனா உங்களுக்கு ட்ரீம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே பற்றி ஃபீல் பண்ணணும். மூவிஸ் பாருங்க, தொடர்ந்து கண்டினியூவா ஒரு நாளைக்கு ஒரு 1 movies பாருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடக்கும்போது கால் பாதத்துக்கு கீழே இருக்க அழுத்தம் அதுக்கு வந்து ஃபீல் பண்ணணும். இப்போ வெளியில ரோட்ல நடந்து போறீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து நீங்க வரச இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரீம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து